ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா? எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். இன்றைய தினம் சனிக்கிழமைக்கு நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், வியாபாரம் எப்படி இருக்கும், உங்களது அலுவலக பணியில் எப்படி அமையும் என பொதுவான நமது ராசி பலன்களை டீட்டெயில்டாக தனித்துவமான நமது ராசி பலன்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம், தொகுத்து வழங்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் 2 விதத்தில் பார்த்துக்கலாங்க. கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்க முடியும். உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷமுக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலன்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க. இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயாம் அப்படின்றத சேர்த்திக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா ஐஎம் அப்படின்றத முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணி அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடே ராசி பலன் சேனல் வந்துடும். அதே மாதிரி நீங்கள் மீனம் கன்னி எல்லாத்துக்கு முன்னாடியுமே ஐஎம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாளாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் சுபதினமாக, அதாவது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கனிந்த இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, 2 சிம்பிளான விஷயங்களை சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் இன்றைய தினம் முதல் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வளம் பெறும். அந்த 2 விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க. இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும், குறுக்கு வழி யோசிக்காதீங்க. இந்த 2 சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மன உறுதியில் இருந்தால் தான் உங்களால் அது முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இன்று முதல் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு உயர்வு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. இன்றைய தின சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 1 தேதி 2023 வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் பங்குனி மாதம் 18ஆம் நாள். ஆங்கில மாத பிறப்பு இன்றைய தினம் அமைந்துள்ளதுங்க. மேலும் ஏகாதசி திருநாளாக அமைந்துள்ளது. யாரெல்லாம் ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்களாக இருக்கீங்களோ நீங்கள் இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபடலாம். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் வலுவாக ஆட்சி பலம் பெற்று குரு பார்வை பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே. மேலும் தனஸ்தானமான 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் அமர்ந்து கொண்டு 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே. தனஸ்தானம் வலுவாக அமைந்துள்ளது. இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு மனமகிழ்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய வகையில் மிகச்சிறந்த ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு பெரும்பாலான கனவுகள், ஏக்க கனவுகள் நனவாகக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்கு நண்பர்களே. இத்தனை நாள் கனவாகவே இருந்த விஷயங்கள் இப்பொழுது நிஜமாகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஆனந்தமான ஒரு நாள் என்ற தினம் சொல்லலாம். உங்களது காரியங்கள் பெரும்பாலானவை வெற்றிகளை பெறுங்கிறதுனால அனைத்து விதமான காரியங்களும் முயற்சித்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இன்றைய தினம் முழுவதும் இருப்பீங்க. மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்ற தினம் இருக்கு நண்பர்களே. கல்வி தொடர்பான முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக வெற்றிகளை பெறுங்கிறதுனால அதுக்கான முயற்சிகளை தாராளமாக மாணவர்கள் மேற்கொள்ளலாம். இன்றைய தினம் உங்களது மனசுல வந்து நாள் முழுக்க உற்சாகம் உள்ளத்தில் குடியுள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்ற தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. பாகிஸ்தான் வலுப்பெற்று இருக்கிறதுனால உங்க பேச்சு திறமையின் மூலமாக கண்டிப்பாக அதிகமான மகிழ்ச்சிகள் என்ற தினம் ஏற்படுங்க. பேச்சு திறமை மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்களை சாதிக்கவும் முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் மாணவர்களுக்கு கல்வியில புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள், பொருளாதாரம் சிறந்த வகையில் முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்ற தினம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க. திரும்பி சென்ற சில வரன்கள் வந்து மீண்டும் உங்களுடன் வந்து உங்கள் வீட்டு வாசல் வந்து நிற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால திருமண முயற்சிகள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு நல்ல வகையில் முன்னேற்றம் பெறுங்க. சில நபர்களுடைய நட்புறவு மூலமாக உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும் நண்பர்களே. சில அரசியல்வாதிகள் நட்பு மூலமாக உங்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் ராசிதிபதி புதன் பகவான் 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் சுக்கிரன் ராகுடன் இணைந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக கல்வியில நல்ல முன்னேற்றம் உண்டு. குடும்பத்துல வேற லெவல்ல இன்னைக்கு மகிழ்ச்சிகள் மற்றும் நல்ல ஒரு உற்சாகமான சூழ்நிலையில் இன்னைக்கு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்கு நண்பர்களே.
வியாபாரத்தில் செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் மூலமாக அதிகமான லாபத்தை நீங்கள் பெற முடியும். சமுதாய பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. சேவிங்ஸ் தொடர்பான ஒரு சிந்தனைகள் இன்றைய தினம் நாள் முழுக்க இருக்குங்க. அலுவலக பணிகளை உயரதிகாரிகள் பரிபூர்ணமான ஆதரவு தந்து இன்றைய தினம் அலுவலக பணிகளை மிகச்சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள உதவி செய்வாங்க. இன்றைய தினம் சின்ன சின்ன பல்வலி அல்லது வயிற்று வலி போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம். உடனடி நிவாரணத்திற்கு நீங்கள் கண்டிப்பாக மருத்துவரின் ஆலோசனை பெற்று செயல்பட வேண்டியது அவசியம் நண்பர்களே. நெருக்கமான உறவினர் வீட்டுக்கு நீங்கள் போகிறதன் மூலமாக உங்களது பொருளாதார நிலை பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத ரொமான்டிக் எண்ணங்கள் நிறைந்து காணப்படும் நண்பர்களே. நீங்கள் எப்போதும் கேட்க விரும்பிய பாராட்டு மழை இன்றைய தினம் மற்றவர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. காதல் வாழ்க்கையில இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் சிறப்பான ஒரு நாளாக அமைதி. நீங்களே எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு யோகம் காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் இருக்கு. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் மாணவர்களுக்கும் இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. அதுக்கு நீங்க எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் எளிமையாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களது வாழ்க்கை துணையின் மீது இன்னொரு முறை காதல் கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே. மனதளவில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் நீங்கி புத்துணர்வு பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். எதிர்கால முதலீடுகளை பற்றி நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையப்படுது நண்பர்களே. எனவே மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் மிகச்சிறப்பான ஒரு நல்ல நன்மைகளை பெறுவீங்க. உங்களது படிப்பு சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே பெரும்பாலும் வெற்றிகளை பெறுங்கிறதுனால இன்றைய தினம் அதற்கான முயற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள். கல்வி முன்னேற்றம் அதிகம்ங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ண லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் உங்களுக்கு இன்றைக்கி லக்கியஸ்ட் கலராக அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கு நண்பர்களே. எனவே நீல நிறத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். மேலும் இன்றைய தினம் நீங்கள் நமது கன்னிட்டுடைய ரசிபலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராகவே இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் நம்பர் 5 யூஸ் பண்ணுங்க. 5ஆம் நம்பர் லக்கியஸ்ட் நம்பராக இன்றைய தினம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்குங்க. நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது நமது கன்னிராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் அலுவலக பணிகளில் வேறு லெவலில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்குங்க. அதனால உங்களுக்கு சுமூகமான ஒரு சூழ்நிலை அலுவலக பணியில் இன்னைக்கு இருக்கும். எனவே உங்களது ஆஃபீஸில் இன்றைக்கி நல்ல சூழ்நிலை இருக்குது. எனவே மகிழ்ச்சியாக இருப்பீங்க. வியாபாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் உண்டு. எனவே மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு லாபங்களை பெறுங்கள் நண்பர்களே. அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய சேவிங்ஸ் தொடர்பான சிந்தனை திறன் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை கண்டறிப்பீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான பரிபூர்ணமான ஒத்துழைப்பு உங்களுடைய அனைத்து காரியங்களிலும் கண்டிப்பாக கிடைக்கும். எனவே உங்களுக்கு ஆதரவு நிறைந்த நாள், சிந்தனை வளம் பெருகும் நாள் இன்றைய தினம். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு அமைதி மனசுல குடிகொள்ளுங்க. மேலும் கவலைகளே இல்லாத ஒரு புத்துணர்வான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க. அப்படி ஏதாவது கவலைகள் இருந்தாலும் அது நீங்கக்கூடிய யோகம் இருக்கு. உங்க ஃபியூச்சர் குறித்த முதலீடுகளை பற்றிய நல்ல ஆலோசனைகளை நீங்கள் இன்றைய தினம் கிடைக்க பெறுவீங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். இழுபறியா இருக்கக்கூடிய பெண்டிங்கான ஒரு கலை நீங்க செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.